அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கும் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தரலாம். ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா உலகம் ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணிட்டு இதான் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே 5 o'clock அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான இந்த டைம் வந்து யூஎஸ்ல ஒரு டைம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் மூலமாக தான் இந்த டைம் கன்வர்ஷனே நமக்கு என்ன ஆகுதுன்னு அக்கர் ஆகுது. இந்த விஷயத்துல நம்மளால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இங்கே 5 o'clock அப்படின்னா அங்கே ஒரு டைம் இருக்கும். ஒரு சிஸ்டமை வேர்ல்டு வைடா அப்ளை பண்ணுறாங்க. இதே தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடா அப்ளை பண்ணப்பட்ட ஒரு கான்செப்ட். இதுல சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது, அப்படியே தான் ஃபாலோ பண்ணும். ஏன் இதுல போட்டிருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது. இதுல என்ன ரூல்ஸ் இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டை எப்பயுமே ரைட் சைடில் இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து ஹரிசான்டல் பிளேனை கிளாக் வைஸ்ல தான் ரொட்டேட் பண்ணும் அப்படிங்கிறது ரெண்டாவது ரூலு. தேர்ட் ரூலு இந்த ஹரிசான்டல் பிளேனை 90 டிகிரிக்கு மட்டும்தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணும். ஃபோர்த் ரூல் பார்த்தீங்கன்னா டாப் வியூவை ஹரிசான்டல் பிளேன்லையும் ஃப்ரண்ட் வியூவை வெர்டிக்கல் பிளேன்லையும் காட்டணும். ஓகே, இப்போ சொன்ன செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 குவாட்ரண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இவங்க சொன்ன செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு நம்ம இங்கே அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையும் தேர்ட் குவாட்ரண்ட்லையும் மட்டும்தான் இமேஜஸ் வந்து கண்ணுக்கு தெரியும். ஃபோர்த்லையும் செகண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. எப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ எங்க இருக்கணும்? வெர்டிக்கல் பிளேன்ல, டாப் வியூ ஹரிசான்டல் பிளேன்ல. இப்போ நீங்க அப்சர்வர் ரைட் சைட்ல நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கும் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா நீங்க அப்சர்வர், உங்களுக்கும் அந்த பிளேனுக்கும் இடையில ஆப்ஜெக்ட் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ தேர்ட் ஆங்கிள் ஒரு ஆப்ஜெக்ட் வைங்க. இங்க ஆப்ஜெக்ட் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா உங்களுக்கும் பிளேனுக்கும் பின்னாடி இருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபில் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த ஹரிசான்டல் பிளேன்ல 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நம்ம காட்டுற மாதிரி ஒரு டயக்ராம் வரும். இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற இந்த ஹரிசான்டல் பிளேனை நீங்க வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணீங்கன்னா அங்க ஒரு டயக்ராம் வரும். இது தேர்ட் ஆங்கிள். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற பிளேனை நீங்க 90 டிகிரிக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா மேல இருக்க பிளேனோட போய் காயின்சைட் ஆயிடும். அப்படி காயின்சைட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு இமேஜும் சேர்ந்துக்கும். அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா சிங்கிள் இமேஜ் கிளியரா நமக்கு கிடைக்காது. இதே சம்பவம் தான் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும். ஸோ இது வந்து ஒரு குளோபலைஸான கான்செப்ட். இங்க இந்த 90 டிகிரி ஹரிசான்டல் பிளேனை ரொட்டேட் பண்றது மூலமா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் தேர்ட் குவாட்ரண்ட்லயும் இமேஜஸ் விசிபிள் ஆகுது. இன்னும் டெப்தா பாக்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். இப்ப நம்ம சொன்னதை விட வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இதை ஏன் பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு கொடுக்குற டிராயிங் ஷீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நம்ம சிம்பிளை லொக்கேட் பண்ணும். இந்த சிம்பிள் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும், இந்த சிம்பிள் இருந்ததுன்னா தேர்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த டிராயிங்கை நம்ம பார்க்கும் போது எதை டாப்பா வச்சுக்கணும் எதை ஃப்ரண்டா வச்சுக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள்ங்கிறத வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை தான் வேர்ல்டு வைடா என்ன சொல்றது கிட்டத்தட்ட 3/4 நாடுகள்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏதாவது 1-2 சில பகுதிகளில் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. எனவே நம்ம அதை பத்தின கவலையே நமக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்ம கிளியரா இருந்தா போதும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா இதோட ஃப்ரண்ட் வியூ மேலையும் டாப் வியூ கீழேயும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இருக்கு. தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டாப் வியூ மேலையும் ஃப்ரண்ட் வியூ கீழேயும் இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.